விழுப்புரத்தில் உள்ள திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியை குற்றவாளி என தீர்மானித்ததை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சிக்கு ஜாமீன் வழங்கியும் தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர் ஆதரவாளர்கள் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகர திமுக அலுவலகம், மாதாக்கோவில், சண்முகபுரம் காலனி, பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு நகர பகுதிகளில் விழுப்புரம் திமுக சார்பில் நகர செயலாளர் சர்க்கரை தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் திமுக தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணன் பொன்முடி அவர்கள் மீதான வழக்கில் நீதிமன்றம் அவருக்கு தண்டனையை நிறுத்தி வைத்திருப்பது நீதிக்கு கிடைத்த வெற்றி. இதை விழுப்புரம் மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, திராவிட கொள்கையிலே பற்று கொண்டவர்கள், திராவிட மாடல் அரசு வெல்ல வேண்டும் என்று விரும்புகிற அனைவரும் இந்த தீர்ப்பை வரவேற்பார்கள். இந்த தீர்ப்பை வரவேற்கின்றோம். அவர் மீண்டும் அமைச்சர் பொறுப்பேற்கிறார் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு புறம் சேர்ப்பதாக இருக்கும், திராவிடம் என்ற கொள்கைக்கு வலுவூட்டுவதாக இருக்கும். எனவே இந்த தீர்ப்பு மகத்தான தீர்ப்பு. இதற்கு முன் இவ்வாறு ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டதில்லை என்று சட்ட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அதிலிருந்தே அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே அளிக்கப்பட்ட தண்டனை தவறானது என்பது உறுதியாகியிருக்கிறது. எத்தனை தடை வந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய சமூக நீதி போராடியவர், தந்தை பெரியாரின் பாசறையில் உடம்போடப்பட்ட போர் வாழ்ந்தவர். அவர் மேலும் பல வெற்றிகளை ஈட்டுவார். அவருக்கு இக்கட்டான சூழலிலும் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர், குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் நான் நன்றியை அமைச்சர்